நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறதுன்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு சிம்பிள் பன்னீர் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ரொம்பவும் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த பன்னீர் ரோலை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் 100லேருந்து 200 கிராம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். அதை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராம் தயிர் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும், லெமன் ட்ராப் 10 சொட்டு, ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு இந்த பன்னீரை மேரினேட் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஒரு ஃப்ரைங் பேனில் சேர்த்துக்கணும். ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம பன்னீர் கலவையை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு மேலே எண்ணெய் மிதங்கணும். அதுக்கும் அடுத்து அது மேலேயே பல்லாரி வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கணும். குடமிளகாய் 1 முழுசாக எடுத்துக்கணும், அதையும் நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். தக்காளி 1 பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, அதையும் நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதே போல் உப்பும் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம கலவையில் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு, அதாவது ரொம்ப குட்டி பிள்ளைகளுக்கு இது கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு அப்படியே குக் பண்ணணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். குடமிளகாய் 3/4 பதம் அளவுக்கு வதங்கினா போதுமானது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நடுவில் ஃபில் பண்ணி விட்டுறணும். ஃபில் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் மேலே நமக்கு விருப்பமாக இருந்தாக்க மயோனேஸ், குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடியது, வீட்டில் தயார் பண்ணி வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். மயோனேஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் கெச்சப் சேர்த்துட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வைக்க வேண்டியதான். வீட்டில் ஃபாயில் கவர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஃபாயில் கவரில் கொஞ்சம் சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா சாப்பிடும்போது சூடாக இருக்கும். இந்த முழுசாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைனா 2ஆக கட் பண்ணியும் வைக்கலாம் டிஃபன் பாக்ஸில். இதில் பன்னீரும் காய்கறிகளும் சேர்த்துருக்கனால இது ரொம்பவுமே ஹெல்த்தியானது. அதுவும் இது நாம் கோதுமையில் செய்து கொடுக்குறோம், அதனால் இது ரொம்ப ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இன்னும் இதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பீன்ஸ், கேரட் இது போல் காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சொன்ன இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.